வணக்கம் நண்பர்களே, இந்த வாட்டி மிஸ் ஆகாதுங்களா? நாளுக்குள்ளே யூஸ் பண்ண மெட்டீரியலை இன்னைக்கு மாத்திட்டேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல போட்டு போங்க. தத்துடி ஓட்ஸ் அடிக்க கடலை தீந்து போச்சு. ஸோ அதை ரீஸ்டோர் பண்ணணும். நேற்று நைட்டு ரொம்ப லேட்டாக வந்தனால இன்னைக்கு காலங்காலத்தில் எழுந்ததே 10 மணி போல. காலைல எழுந்து கொஞ்சம் ட்ரில்ஸ் பண்ணலான்னு பார்த்தா முடியல. நீ மேட்ச் இருக்கும்னு நினைச்சேன். ஸோ இல்லை, காலைல ஒரு அடி வாங்கினேன். கரெக்டாக கேட்ச் எடுக்கும்போது அது மஜாவாக இருந்து இன்னைக்கு செம வலி. காலைல காப்பி ஒரு 10:30 போல போட்டேனா, அதுக்கப்புறம் பட்டப்பட்டான்னு கிளம்புனேன். எங்கன்னா காலேஜ் நம்ம என்னன்னா, நம்ம ஸ்காலர்ஷிப் விஷயமா ஒரு வேலை அங்கே இன்னையோடு க்ளோஸ் நினைச்ச சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க போனேன்னா பட்டப்பட்டா இங்கேருந்து கிளம்பி அடிச்சு பிறண்டு போயாச்சு. பட் அங்கே போனால் சர்வர் வேலை செய்யலை, ஓடிபி வரல. கொஞ்சம் மண்டை கொளார் ஆகி போச்சு. அது காலைல ஒரு செஷன் போட்டுருக்கலாம், கேன்சல் ஆகி போச்சு. காலைல காப்பி வைக்கும்போது தண்ணி சாதனை இல்லை. ஸோ மத்தியானத்தோட சேர்த்து லோட் பண்ணிட்டேன். இன்னைக்கு விஷயம் என்னன்னா, இந்த கட்டையை வச்சு தான், இந்த கட்டையை வச்சு நம்ம ப்ராக்டிஸ். நேற்று மேட்ச் ஆடினேன், உறுத்திட்டே இருந்து கண்டிஷனிங் பண்ணேன்னு. ஸோ அதை இன்னைக்கு பண்ணி முடிச்சுட்டு மெயின் ஒர்க் அவுட் முடிச்சு நானே செத்து போய் நின்னேன். ஜான் வந்தான், என்ன பண்ணா நம்மோட ஜாயின் பண்ணி வெறித்தனமாக செஞ்சுட்டு இருந்தோம். பாக்ஸ் ஸ்டில் பண்ணி கொஞ்சம் நாட்கள் ஆகுது. கரெக்டாக என்ன பண்ணுவோம்னா, கரெக்டாக நம்ம ஜம்ப் ஆகி வரும் வந்துருமா, அந்த ஜம்ப் ஆகி ஒரு ரிதம் மாதிரி ஒரு இதில் கிடைக்கும். கொஞ்சம் மாற்றினேன். ஸோ அதில் எனக்கு வந்து கோஆர்டினேஷன் ஒர்க் பண்ணனால கொஞ்சம் புதுசாக வந்துச்சா. மேட்சுக்கு போகும்போது கரெக்டாக ரெண்டை மிஸ் ஆகிட்டு கரெக்டாக இந்த துள்ளவுடைய பொசிஷன் தான். துள்ளி எடுத்து கரெக்டாக பால் அடிப்பேன் தெரியுமா, அந்த டைம் பார்த்து மிஸ் ஒன்று ரன் அப் கிடைக்காம ஃப்ரெண்டில் போயிடுவேன். இல்லைன்னா பின்னாடி சரசரான ஒரு மாதிரி கச்சமச்சான்னு வரும். இன்னைக்கு ஃபுல்லாக இந்த ட்ரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் திருத்திக்கிட்டேன். ஓவராக பண்ணாதீங்க. இந்த ட்ரில்லோட கொஞ்சம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பண்ணும்போது கொஞ்சம் அடக்டாக ஸ்ட்ரெயின் ஆகும். அதை பார்த்து பண்ணுவோம். கரெக்டாக போஸ்ட் ஒர்க் அவுட் கூட வாம் டவுன் போட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் மஜா பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே போஸ்ட் அப்படி பயிர் வந்து அதை லோட் பண்ணேன். 4 கிலோ தான் சாப்பாடு கூட குடிப்புக்கு பாலை போட்டு டே முடிச்சிட்டேன். வரட்டா.